வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது நாகர்கோயில்ல இருந்து 100 கிலோமீட்டருக்கு மேல நம்ம டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வரலாம். இது எங்க இருக்கு அப்படின்னா, தேவத்தின்டே சொந்தம் நாடாய கேரளாவுல தான் இருக்கு. சம்மர் வெயிலுக்கு நீங்க எங்கேயாவது டூர் போகணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? உங்க மைண்ட்ல கொடைக்கானல், ஊட்டி அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. அதே மாதிரி உங்களுக்கு அங்க போனோம் அப்படின்னா செலவு உங்களுக்கு அதிகமா இருக்கும், இல்ல செலவு அதிகம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இன்னொரு பிளேஸ் நம்ம பக்கத்துலயே இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் விசிட் பண்ணும். கிங் அண்ட் ஜாக் vlogger ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அழகான கோடை வெயிலுக்கு இதமான ஒரு இடத்த தேடி தான் போக போகிறோம். நம்ம போகிற இடம் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்து தான் போகணும். எங்களுக்கு நாங்கள் பைக்கில் 2 பேராக போயிருந்தோம். ஸோ 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னா, அடால்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபா அப்படிங்கிற விதத்தில் 80 ரூபாயும், பைக்குக்கு 20 ரூபா அப்படிங்கிற விதத்தில் மொத்தம் 100 ரூபா வாங்கினாங்க. ஸோ 100 ரூபா கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிக்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே சார்ஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்ஸுக்கு 20 ரூபாயும், ஃபாரினர்ஸ்க்கு 300 ரூபா, ஃபாரின் கிட்ஸுக்கு வந்து 225 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 வீலருக்கு 20 ரூபா, 3 வீலருக்கு 30 ரூபா, லைட் மோட்டார் வெஹிக்கிள் 40 ரூபா மற்றும் இதே மாதிரி வரக்கூடிய பெரிய வண்டிகளுக்கு 100 ரூபா வரைக்குமே பார்க்கிங் சார்ஜ் இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேமராக்கு, ஸ்டில் கேமராவுக்கு ஒரு 70 ரூபா, அப்புறம் மூவி கேமரான்னா ஒரு 500 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். இது போக நீங்கள் வெட்டிங் ஷூட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2000 ரூபா இங்கே கட்ட வேண்டியிருக்கும். இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ நம்ம இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த சம்மருக்கு எங்கே போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ எல்லோரும் ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஊட்டி, கொடைக்கானல் போகலாம் இந்த சம்மருக்கு, அங்கே போய் வைப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு பட்ஜெட்டும் டைமும் பார்த்தா நமக்கு கரெக்டாக செட் ஆகலை. அதனால் இது ரிலேட்டடாக நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு தேடின போது கிடச்சதான் இந்த இடம். இந்த இடம் என்ன அப்படின்னா, பொன்முடி அப்பர் ஹில்ஸ், அதாவது கேரளாவோட ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற பொன்முடிக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, நாகர்கோயிலேருந்து ஒரு 105 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கும். அதே இது திருவனந்தபுரத்துலேருந்து போகிறதா இருந்தால் ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறதா இருந்தால் இதில் ஏதாவது ஒரு வழியை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த இடத்துல ஏன் கேரளாவோட ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தேயிலை தோட்டங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நல்ல கிராம்பு மரங்க, நாங்கள் போகும்போது 2 பக்கமும் நல்ல கிராம்பு மரம் இருந்துச்சு. அப்படியே இந்த இடத்துல 2வது செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ டிக்கெட் எடுத்திருக்கோம் இல்லையா, அதை நம்ம காமிச்சா மட்டும் போதும். அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளை மேலே விட்ருவாங்க. இந்த இடத்துல நம்ம காசு எதுவும் பே பண்ண வேண்டாம். ஆனால் எடுத்த டிக்கெட்டை நம்ம காமிச்சு நம்ம வெரிஃபை பண்ணி வாங்கிட்டு போகணும். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணி வாங்கிட்டோம். வெரிஃபை பண்ணி வாங்கிட்டு நம்ம மேலே போகலாம். இந்த ஹில்ஸுக்கு நம்ம போகிற பாதை அப்படிங்கிறது ஒரு 20 ஹேர்பின் பெண்ட்ஸாவது இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம பைக்கில் போகும்போது இந்த ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் க்ராஸ் ஆகி போகிறது செமையாக இருக்கும். அந்த ஃபீல் நீங்கள் கொடைக்கானல், ஊட்டியில் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபீல் இந்த இடத்துலையும் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த ஹேர்பின் பெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த இடம் இன்னொரு ஊட்டி மாதிரி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த இடத்துக்கு நிறைய பைக்கர்ஸ் ட்ராவல் பண்ணி வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதை ஒரு உண்மையாக்குற விதமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்தா தெரியும், டோமினார் பைக்கில் ஒரு பெரிய கூட்டமே பைக் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு செம வைபாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த இடத்தோட நேச்சரை ரசிக்கிறதுக்கும் கண்டிப்பாக பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது கிடச்சிச்சு. நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். பொன்முடி வந்து அடைஞ்சிட்டோம். இந்த மேல் ஹில்ஸ் நம்ம வந்து அடைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் வண்டிகள் அதிகமாக வர்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படியே பார்க்கிங் போயிட்டோம். நம்ம கீழேயே பார்க்கிங் சார்ஜ் கட்டினனால இங்கே பார்க்கிங்க்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது தேவையில்லை. நம்ம கொண்டு போய் அவங்க சொல்கிற இடத்துல நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து போயிடலாம். இங்கே வந்த உடனே எங்களுக்கு ஒரு அதிசய காட்சி. இங்கே ஒரு நல்ல ஒரு அரணை எங்கள் கால்கள் மேலோட ஜம்ப் பண்ணி போச்சு.
இதை நம்ம பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி ஊர்வன நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்து பார்த்து அடி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். டாப் ஹில்ஸோட மேல்
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வரை தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாம். அதுவும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா சில டைமில் காட்டாற்று வெள்ளம் கூட வரும் அப்படின்றது சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெட்டிங் ஷூட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட பேமெண்ட்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க. இந்த இடத்துக்கும் போகிறதுக்கு நம்ம தனியாக டிக்கெட் எடுத்து தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு நிறைவுக்கு வந்துட்டோம். இதே மாதிரியான நிறைய வீடியோகள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிங் ஜாக் vlogger அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இதே போன்ற நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணோம். நீங்கள் அவ்வளோ வீடியோவும் பாருங்கள். எங்களை அவ்வளோ வீடியோவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.